இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல அப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே ஒரு ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலயும் நம்மளோட கூட நிக்கிறவங்க. அந்த ஒரே வார்த்தையில வந்து அவங்கள வந்து சுருக்கவே முடியாது. அவங்கள பத்தி சொல்லணும்னா பத்தவே பத்தாது, சொல்லிட்டே போகலாம். எனக்கு எங்க அப்பா வந்து தனிப்பட்ட முறையில எப்படி இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. என்ன சரி அம்மா எல்லா ஃபேமிலியவே வந்து ஒரு ஆள் வந்து பயங்கரமா தாங்குவாரு அப்படின்னா எங்க அப்பா சொல்லலாம். ஏன்னா எங்க அம்மா வந்து ஒரு 12th முடிச்சுட்டு அப்படி வந்தாங்க. படிச்சவங்களை வந்து ஒரு நம்ம அப்படியே வீட்டிலேயே வச்சுட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல படிக்க வச்சு ஒரு டீச்சர் ஆக்கி அப்படி அந்த மென்டாலிட்டிலாம் அப்போ உள்ளவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் வந்து எங்க அப்பா வந்து ஒரு 8th தான் முடிச்சிருக்காரு. அவர் வந்து அம்மாவை படிக்க வச்சு டீச்சர் ஆக்கி இன்னைக்கு வந்து அவர் இல்லை. பட் வந்து இல்லைனாலும் அவர் வந்து அம்மாவை எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது நான் வந்து என் லைஃப்பை சூஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படி யோசிப்பேன். அப்பா மாதிரி கிடைப்பாங்களா அப்படின்லாம் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன். அவர் வந்து பேசினாரு அப்படின்னா நம்ம எதிர்த்து கூட பேசுறதுக்கு வந்து ரொம்ப பயம்னு இல்லை, அவர் வந்து இதனால கஷ்டப்பட்டுருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஃபீல் இருக்கும். அதனால அவர் வந்து எங்க போனாலும் சரி எங்கனாலும் சரி ரொம்ப ஹானஸ்டா இருப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப 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 அவர்கிட்ட அட்மையர் பண்ண விஷயம். ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை கண்டிப்பா செஞ்சிருவாரு. இன்னொன்னு யாரையும் வந்து ஏமாத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாரு. அது வந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கணும், என்னோட லைஃப்ல வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.